இலக்கு மானியங்கள் நடைமுறைக்கு வந்தவுடன் நாட்டில் ரோன் 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ஒரு வெள்ளி 99 காசுகள் என்ற நிலையில் மலேசியர்களுக்கு கிடைக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சுமார் 18 மில்லியன் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பயனர்களுக்கு இது பயனளிக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் அதிக கடன்கள் மற்றும் பலவீனமான பொருளாதாரம் காரணமாக இலக்கு மானியங்களை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். வரும் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் லிட்டருக்கு ஒரு வெள்ளி 99 காசு விலையை தாம் உறுதி செய்வேன் என்று அன்வார் கூறினார். இது அரசாங்கத்திற்கு அதிகரித்த செலவை உள்ளடக்கியது. இருப்பினும் இந்த அணுகுமுறை பொது நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். இந்த விலைக்கான ரோன் 95 பெட்ரோல் மை கார்ட்ஸ் உள்ள மலேசியர்களுக்கு மட்டுமே என்றும் வெளிநாட்டினர் முழு மானியம் அற்ற கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களிடையே பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்ததை தாம் உணர்ந்தாலும் உலக பொருளாதார மந்த நிலையின் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்ததை அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் இந்த எரிவாயு விலை சுமையை அரசாங்கம் சுமக்க முடிவு செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20 பில்லியன் செலவாகும் என்றும் அன்வார் நினைவூட்டினார். இப்போது எண்ணெய் விலையை குறைக்க வேண்டிய அவசியத்தை தாம் உணர்ந்திருப்பதாகவும், ஆனால் எண்ணெய் விற்பனையின் சந்தை விலை இன்னும் லிட்டருக்கு 2 வெள்ளி 50 காசாக இருக்கிறது என்றும், தாங்கள் அதை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசுக்கு விற்பதாகவும் அன்வார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.